International Ayyavali Service Foundation. எங்கெங்குமாகி எவ்வுயிர்க்கும் தானாகி அங்கெங்குமாகி அளவுக்கு அளவாகி இந்த ஏற்கக்கூடிய பெருமான் வைகுண்ட பரம்பொருளின் பொது திருவடியை பணிந்து இன்றைய தினம் இந்த நன்னாளிலே இந்த சிறப்பான நிகழ்வை இந்த அகில திரட்டு அம்மானை உதய தின விழாவை இந்த உலகுக்கு எதிர்கால கடந்த கால நிகழ்கால முற்கால செய்திகளை உலகறிய செய்த எம்பெருமான் வைகுண்ட பரம்பொருள் அருளிய அகில திரட்டு அம்மானையை நாம் எல்லாம் அறியும்படியாக நமக்கு கிடைக்கும்படியாக ஐயா அருளி செய்த பொன்னான தினத்திலே இன்று நம்முடைய விழாவை சிறப்பிப்பதற்காக சனாதன தர்மத்தின் பெருமையும் புகழையும் உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் ஆர்.என். ரவி அவர்களை முதற்கண் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவில் பங்கேற்று அகில திரட்டு குடும்பங்களையும் தவிர்த்து என்னாலும் இறைவன் சொன்ன தெய்வ வாக்கை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அகில திரட்டு வாசிப்புக்காரர்கள் பாராயணக்காரர்கள் என்று அன்போடு நம்மால் அழைக்கப்படக்கூடிய அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மேடையிலே இந்த மேடையை அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் ஆண்டோர்கள் கடத்திலே இந்த விழாவிற்கு அவர்கள் வருகை தராவிட்டால் அவர்களையும் அன்போடு வணங்கி பணிகின்றேன். மேலும் தங்கள் எல்லா வேலைகளையும் இந்த நேரத்தில் தங்களுடைய பரீட்சையை கூட பொருட்படுத்தாமல் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஐயாவளி அன்பு கொடி பிள்ளைகளையும் மேலும் இந்த விழாவின் சிறப்பை வைகுண்ட பரம்பொருள் நாரத நாமே வைகுண்டமானார் என்கின்ற செய்தியை உலகறிய செய்ய போகின்ற பத்திரிகை நிருபர்களையும் மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புக்குடி பிள்ளைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். We are very happy to welcome you, sir, for the wonderful opportunity, and we are very happy to welcome you in this wonderful day. அகில திரட்டு அம்மானை உதய தின விழா. நன்றி திரு முத்துவேல் ஐயா அவர்களே. நமது மாண்புமிகு கவர்னர் திரு ஆர்.என். ரவி ஐயா அவர்களுக்கு ஐயா தந்த உதிரியையும் திருநாமத்தையும் அணிவிக்க திரு ஐயாவுடைய திருநாமத்தை அழைக்கிறார்கள். I am telling a few words about our holy book Agyathirtha Ammani. The history is that Agyathirtha Ammani was become by Lord Narayana and written by Arivaran Sridhar. In the previous Dwarka, he is the youngest Pandava's name called Sahadeva. Sahadeva is again reborn as Arivaran in this Kaliyuga. Arivaran was residing in Tamayanapadi. When he was a devotee of Lord Narayana, every day he performed puja to Lord Narayana. In the present year 1016, when he was sleeping after praying a God Narayana, at that time Lord Narayana appeared in his dream and told him to write this incarnation of Lord Vaikuntha. Arivaran replied, "Oh my dear Lord, how can I write the story of your Vaikuntha avatar?" God replied, "My dear devotee, don't worry, I will tell one by one and you write." Suddenly there was a scene, that there was a milk ocean, Lord Narayana just lying in the Adishesha. Mother Goddess Mahavishnu
and asking, my dear Lord, in each and every yuga, you incarnate yourself and enter the earth and protect the good people, and ask to please describe what are the reasons you incarnate yourself. Lord then explains one by one. So Ariva and Siddhar also impart writing. Like that, Ahyapet Ammani born. Ahyapet Ammani speaks the next Dharma by the grace of Lord Vaikuntha. Ahyapet Ammani gives relief from birth, disease, old age and death. If we follow the Ahyapet Ammani, definitely we will reach Dharma. Our ultimate goal is to reach Dharma. Thank you everybody. Thank you sir. ஒப்பார் ஒருவர் உலகில் அணுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுதிய அகில அம்மாவை அன்பானவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேதகு ஆளுநர் ரவி ஐயா அவர்களையும் மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களையும் இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற அத்தனை அன்புக்குடி மக்களையும் வணங்குகிறேன். இந்த யுகத்தில், அதாவது இந்த உலகிலே எத்தனையோ வேத நூல்களும் நமக்கு கிடைத்திருந்தாலும் இந்த யுகத்திற்கான கடைசி வேத நூல் அகில திரட்ட அம்மானேதனே. இனி ஒரு நூல், இனி ஒரு ஆகமம் இந்த உலகத்திலே இனி வரப்போவதில்லை. இந்த உலகிலே மக்களுக்கு வாழ்வதற்கான எப்படி வாழ வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி செம்மையாக அமைக்க வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இந்த கலியில் இருந்து நாம் வெளியேற முடியும் என்பதை அகில திரட்ட அம்மானை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, எல்லா வேத இதிகாசங்களிலும் நம் வாழ்வதற்கு எத்தனையோ செய்திகளை சொல்லியிருந்தாலும் இந்த கடைசி இந்த வேத நூலில் நாம் வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்வதற்கு ஐயா நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றார். எனவே ஐயா நமக்கு தந்திருக்கின்ற இந்த மாபெரும் பொக்கிஷத்தை போற்றுவதோடு மட்டுமல்லாது, ஐயா சொன்னபடி வாழ்ந்தால் நாம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து இந்த கலியில் இருந்து நாம் கரைதேறி தர்ம வாழ்வை நாம் அடையலாம். அன்பானவர்களே, நாம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், கோவிலிலே சென்று வழிபாடு செய்தால் போதும், உச்சிப்பிடிப்பு படித்தால் போதும், நாம் இன்னும் பல காரியங்களை செய்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஐயா சொல்லுகின்றார், இந்த மாநூல் படி யார் வாழ்கின்றார்களோ, அப்போ என்ன சொல்ல வருகின்றார், இந்த மாநூலில் சொல்லி இருக்கின்ற அந்த கருத்துக்களை நாம் கடைபிடித்து வாழ்வே ஆனால்தான் தர்மீக வாழ்வுக்கு செல்ல முடியும். எனவே இங்கே எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் ஒரு அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு அருகில் இந்த பெரும்பத்தை சேர்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த எனக்கும் இந்த வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது என்றால் அது பெற்றோர்கள் செய்த ஒரு பெரும் பாக்கியத்தின் காரணமாகத்தான். எனவே இந்த அமைப்பு சாதாரண அமைப்பு அல்ல. பல்வேறு மக்களை இன்றைக்கு அகில திரட்ட அம்மானையை பயிற்சி கொடுத்து ஊரெங்கும் நாடெங்கும் அகில திரட்ட அம்மானையை எடுத்து சென்று இந்த வேத நூலில் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை இங்கே அமைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். ஐயா புனித அகில திரட்டு அம்மானை கூறும் யுக தர்மம் என்கிற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற திரு பிரவீன்குமார் ஐயாவை மக்கள் இயக்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எவ்வுயிருக்கும் தானாக நிறைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஆதி பரம்பொருளாம் வைகுண்ட பரம்பொருள் என்னுடைய நாவிலே சத்திய வாக்காய் வார்த்தையை அமர்ந்து வழிநடத்த
அவர் திருப்பாதம் பணிந்து வந்திருக்கின்ற எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கிருக்கிற அத்தனை பேரும் அகிலத்திரட்டு இந்த கடலையை மூழ்கி முத்தெடுத்த ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான மேடையிலே அடியவன் சிறியவனையும் பேச வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் பெருந்தன்மைக்கு தலை வணங்குகிறேன். சத்தியத்தின் சாட்சியாக தர்மத்தின் வழியாக எப்பொழுதும் இறைவனுடைய நாமத்தை நெஞ்சிலே சுமந்து எந்த தடை வந்தாலும் தர்மத்தின் பாதையில் தான் செல்வேன் என்று சொல்லி தமிழகத்தின் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா அவர்கள் தலைப்பாகை கட்டி தலைவராக ஆள வேண்டும் என்று ஐயா சொன்னார். இங்கே தலைப்பாகை கட்டி ராஜா கொண்டு அமர்ந்திருக்கின்றார். ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு அமர்ந்திருக்கின்றார். அவர் இங்கே வந்திருப்பது நம் எல்லோருக்கும் பெருமை. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதும் நமக்கு பெருமை. அதிகப்படியான மக்களால் வர முடியவில்லை. ஏனென்றால் எல்லா தாங்கல்களிலும் பதிகளிலும் இன்று உதய தின விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பல பதித்தாங்கள் மக்களுக்கு வர முடியவில்லை. இருந்தாலும் எல்லோருடைய மனமும் இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தும் என்று சொல்லி அடியவனுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் அகிலத்திரட்டு அம்மானை காட்டும் யுக தர்மம். யுகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் நீதியுகம், சதுரயுகம், நெடியுகம், கிரேதாயுகம், துவாபராயுகம், கிரேதாயுகம், கலியுகம், தர்மயுகம் இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுகம் என்ன என்றால் கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தினுடைய தர்மம் என்ன, அறம் என்ன, வாழ்வியல் முறை என்ன, அதான் யுக தர்மம். இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கொடுக்கப்பட்டிருப்பதோ 3 நிமிடங்கள். ஆதலால் ஒரு வாய் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அகிலத்தினுடைய ஒரு வரிக்கு பல விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு வரியை மட்டும் பேசுகிறேன். எல்லோரும் சொல்லுகிறோம் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். யார் தாழ்ந்தவர்கள்? அந்த சந்தேகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. பணம் இல்லாதவன் தாழ்ந்தவனா, சாப்பாடு இல்லாதவன் தாழ்ந்தவனா, அல்ல ஜாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் தாழ்ந்தவர்களா? யார் தாழ்ந்தவர்கள்? இந்த உலகத்திலே புறப்படுத்த அத்தனை மனிதர்களும் தாழ்ந்தவர்கள். எப்படி தாழ்ந்து போகிறோம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற குணங்கள் நம்முள்ளே இருக்கிற பொழுது நாம் தாழ்ந்திருக்கிறோம். தெய்வ நிலையுடைய மக்கள் இந்த எண்ணங்களால் தாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு, பல நாள் ஆனந்தத்தோடு எடுத்துக்காட்டோடு சொல்லுகிறார். நம்முடைய வழிபாடுக்கு என்று ஒரு ஒழுங்குமுறை நடைமுறை அப்படிதான். ஒரு பதிக்கு சொல்லுகின்ற பொழுது ஆடவர்களாக இருந்த சட்டையை கட்டணும், தலைப்பாக கட்டிக்கணும். இது நம்முடைய ஒழுங்கு. பல நேரங்களில் பலரால் இது மீறப்படுகிறது. அப்பொழுது எல்லாம் எல்லோரும் குரல் கொடுப்பது கிடையாது. அது ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அதை மீறியது யார்? வேண்டியவரா வேண்டாதவரா? ஐயா வேண்டாதவர் என்ற சங்க ஊரா உலகத்துக்கே கேட்பது. ஐயா அது நம்ம வேண்டாம். அப்படியா எட்ராட்ட அப்ப ஞாபகம் விட்டுறா மூச்சு கூட வெளியே வேண்டியவர் வேண்டாதவர் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய பயணம் இருக்கிறது. ஐயா சொல்லுவார், உள்ளவனின் கொண்டென்றும் இல்லாதவனும் கொண்டென்றும் ஓரங்கள் சொன்னது உண்டோ சிவனே. உள்ளவன் இல்லாதவன், வேண்டியவன் வேண்டாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் ஐயாவிடம் இல்லை. அதுபோல் ஐயாவின் பிள்ளைகளாக இருக்கிறதா எந்த ஒரு பேதமும் இல்லாமல் நம்முடைய உள்ளத்திலே இறைவனை நிலைநாட்டு. நம்முடைய உள்ளம் எப்பொழுது சுத்தமாகிறது என்றால் இறை நாமத்தை சொல்லி இறைவனை நம்முடைய உள்ளத்தை கொண்டு வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் சுத்தமாகிறது. அந்த சுத்தமான உள்ளத்திலே நாராயண பரம்பொருள் ஆத்ம வெளிச்சமாக நிறைகிறார். ஐயா சொல்லுவார், நாராயண வைகுண்டமாகி நாட்டினில் வந்தகத்தே காரணம் எல்லாமாச்சு கலியுகம் அழிந்து போச்சு. நாராயண வைகுண்டமாக உதயமானால் கலியுகம் அழிந்து போச்சு. ஆனால் நடந்து கொண்டிருப்பது கலியுகம். தர்மயுகத்தை உதிக்க வைக்க நாம் ஒவ்வொரு நம்முள்ளே இருக்கின்ற கலி எண்ணங்களை மாற்றி இறை நாமத்தை எப்பொழுதும் சொல்லி இறைவனுடைய அவதார மகிமைகளை நம் உள்ளே கொண்டு
இந்த உள்ளம் சுத்தமாகும். அந்த சுத்தமான உள்ளத்திலே நாராயண பரம்பொருள் ஜோதியாக வந்து அமர்வார் நம்முடைய தர்ம யுகத்தை. நாம் மட்டும் நம்மை தற்காத்துக் கொண்டால் போதாது, இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை ஜீவராசிகளும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அகிலத்திரட்டு பாராயணத்தை இந்த உலகம் எல்லாம் வாசித்து அதனுடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டு யுக தர்மம் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு கொடி மக்களுக்கும் மீண்டும் தலைவணங்கி ஐயாவுடைய புகழை இவ்வையகமெல்லாம் பரப்புவோம். ஐயாவுடைய அகிலத்திரட்டு சொல்லுகிற தர்மத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுவோம். அதுதான் இந்த யுகத்தின் முதல் தர்மம் என்பதை சொல்லி அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று தெரிகிறது. அதனால் நிறுத்திக் கொள்கிறேன். இந்த தர்மத்தை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த வாழ்க்கை சூழ்நிலை பணத்தால் பின்னப்பட்டிருக்கிறது. வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போறோம்னா மனைவி என்ன கேட்பாங்க, ஐயா எத்தனை பேருக்கு நாம சொல்லி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு ஐயாவுடைய புகழ சொல்லி கேட்கவே மாட்டேன். வேலைக்கு போய் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க, உல வைக்கணும் அப்படிதான் கேட்பாங்க. புள்ள காலை கட்டி குடிச்சிட்டு கேட்காது, என்ன தர்மம் செய்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்காது. அப்பா என்ன பண்ட வாங்கி வந்திருக்கிறீர்கள் என்றுதான் கேட்கும். இப்படி பணத்தால் பின்னப்பட்ட வாழ்க்கையிலே அதையும் மீறி கஷ்டங்களை அனுபவித்து ஐயாவுடைய புகழை இவைகளெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க, உங்கள் குலம் வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயாவுக்கு வாழ்க பாரதம், வளர்த்த தர்மம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் ரவி ஐயா அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசை வழங்க திரு எம்.இ. செல்வம் ஐயா பொருளாளர் IAS மற்றும் திரு சந்திரகுமார் செயலாளர் IAS ஆகியோர் IAS, திரு சந்திரகுமார் செக்ரட்டரி ஆஃப் IAS, நன்றி செல்வம் ஐயா, நன்றி சந்திரகுமார் ஐயா. அடுத்தபடியாக ஆளுநர் அவர்களோடு இங்கு முன்னிலை வகித்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு நினைவு பரிசை வழங்க மாண்புமிகு ஆளுநர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். I cordially invite His Excellency our Honorable Governor திரு ஆர் ரவி ஐயா to give the presentation of memento to our other guests in the stage. ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அடுத்தபடியாக திரு சுதர்சன் ஐயா அவர்களுக்கு நமது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அடுத்தபடியாக திரு பத்மநாப பெருமாள் ஐயா அவர்களுக்கு நமது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அடுத்தபடியாக திரு சௌந்தரராஜ பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நமது மாண்புமிகு ஆளுநர் ஐயா அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அடுத்தபடியாக திரு கிருஷ்ணமணி அப்புக்குட்டி ஐயா அவர்களுக்கு, அடுத்தபடியாக திரு ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு நமது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். Thank you, sir. அடுத்தபடியாக வணக்கத்தை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். I cordially invite His Excellency our Honorable Governor திரு ஆர் ரவி ஐயா to release the book Agilithirttu Ammanai republished by International Ayyavazhi Service Foundation.
நன்றி திரு ஆளுநர் ஐயா அவர்களே. எல்லோரும் அமர்வுபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கே விஜயன், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக கோபாலகிருஷ்ணன் ஐயா, சன் ஆஃப் ராமசாமி, திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தபடியாக பி கண்ணன் ஐயா, சன் ஆஃப் வைத்தியலிங்கம், லட்சுமியூர், வெங்கடம்பட்டி, தென்காசி மாவட்டம். அடுத்தபடியாக டி முருகன் ஐயா, சன் ஆஃப் தானலிங்க நாடார், பாலுநகர், சென்னை. அடுத்தபடியாக ஏ ஐயாசாமி, சன் ஆஃப் அம்பக்கன், ஏர்வாடி, திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தபடியாக டி தேவதாசன் ஐயா, சன் ஆஃப் தங்கராஜ், கன்னியாகுமரி மாவட்டம். தேவதாசன் ஐயா, சன் ஆஃப் தங்கராஜ், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக என் முருகேசன் ஐயா, சன் ஆஃப் நடராஜன், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக து சுயம்பு தங்கம் அம்மா, துறவியம், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக சாந்தகுமாரி அம்மா, சிராயன் விளை, கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக ஹேமலதா சிவராஜ் அம்மா, கூடவிளை, கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக பொன் சிவராஜ் ஐயா, சன் ஆஃப் பொன்னையன், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக எல் கோபாலகிருஷ்ணா, கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக செல்வமூர்த்தி ஐயா, சன் ஆஃப் கடலைமுத்தூர், திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தபடியாக திரு செல்வராஜன் ஐயா, வெள்ளையந்தோப்பு, கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக எச் கோபாலகிருஷ்ணன் ஐயா, சன் ஆஃப் ஹரிச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, சன் ஆஃப் பெருமாள், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக
எல் முத்துக்குட்டி ஐயா சன் ஆஃப் லட்சுமணன் திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தபடியாக ஜெகன் ஐயா பத்மநாபன் சன் ஆஃப் பத்மநாபன் கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக நாஞ்சில் சி அசோகன் ஐயா சன் ஆஃப் சின்னத்தம்பி கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக எஸ் மணிகண்டன் ஐயா சன் ஆஃப் சிவலிங்கம் கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக திரு சி ஜெயசிங் ஐயா சன் ஆஃப் செல்வன் தெற்கு சிவன்குடி கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக திரு எஸ் ராமநாதன் ஐயா சன் ஆஃப் சுவாமி பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக எஸ் ராமநாதன் ஐயா சன் ஆஃப் சுவாமி பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக திரு ஸ்ரீரங்கன் ஐயா சன் ஆஃப் திருமேனி திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தபடியாக சி ஜேக்கப் ஜஸ்டிஸ் ஐயா சன் ஆஃப் செம்பக பெருமாள் கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக தர்மரையா சன் ஆஃப் மண்டாரம் திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தபடியாக சுரேந்திரகுமார் சன் ஆஃப் ராஜேந்திரன் கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்தபடியாக சுயம்பலிங்கம் ஐயா கன்னியாகுமரி மாவட்டம். திருமதி சந்திரலேகா அம்மா சென்னை. திருமதி கவிதா அம்மா திருநெல்வேலி. திரு ஆனந்த சங்கர் ஐயா திருநெல்வேலி. எல்லோரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா உண்டு. மேடையில் வீட்டிலிருக்கும் மரியாதைக்குரியவர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து குருகள் அவர்களே, ஐயாவடி devotees followers அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். Today is a very auspicious day when we are celebrating the holy scripture அகிலத்திரட்டு அம்மனை உதய திருவிழா. This holy book, holy scripture, revealed by none other than Ayya Vaikunta, who was the reincarnation of Lord Narayana Mahavishnu himself.
2 years back I had the good fortune to come to Swami Topati and had the blessings of Ayya. About a year, early this year, we had a celebration of Ayya at Raj Bhavan. And it is the third time that I am here. I feel blessed to take part in an event related to Ayya. இன்று ஒரு சிறந்த நாள், இன்று ஒரு புனித நூல் உதயமான நாள். இந்த புனித நூலை வழங்கியது வேறு யாரும் நிலமான ஐயா வைகுண்டர் அவர்களே. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சுவாமிதோப்பு பதிக்கு வந்து அங்கே ஐயாவுடைய ஆசியை பெற பாக்கியம் கிடைத்தது. இவருட ஆரம்பத்திலே ராஜ்பவனிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஐயா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஒரு பெயரும் கிடைத்தது. இது 3வது முறையாக இங்கே வந்து ஐயாவுடைய செய்தியை சொல்வதற்கான ஒரு அளப்பரிய வாய்ப்பை கிடைத்ததற்காக நான் உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன். I believe that by coming here, by coming even in the past to Ayya's place, is because it is the desire of Ayya. Because I believe, and I think we must all accept, that whatever happens with the wish and desire of Ayya Vaikunta. Who are we? If I am here, it is because He wanted me to be here. I am only a medium. I am happy and I feel blessed to be at Ayya's service. எனது தற்போதைய வருகையும் இதற்கு முன் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் நடந்தது. நாம் யார்? அவர் விரும்புவதால் நாம் நாமாக இருக்கின்றோம். நாம் கருவி மட்டுமே. அவர்தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றார். Friends, we know that in our country, Bharat, since time immemorial, since thousands and thousands of years, whenever there has been a serious decline or threat to Sanatana Dharma, Lord Narayana Himself has appeared to save the Dharma, to restore the balance. This is what has been told in our scriptures. Yada yada hi dharmasya glanir bhavati bharata abhyudhanam adharmasya tadatmanam sadamya. Lord Narayana appears Himself whenever there is a serious crisis to Sanatana Dharma. நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரியும், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே தெரியும், எப்போதெல்லாம் சனாதன தர்மத்திற்கு ஆபத்து ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் நாராயணர் இங்கே அவதரிப்பார் என்பது நம்முடைய புனித நூல்கள் கூறுகின்ற உறுதியான செய்தி என்பதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தர்மம் எப்போதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்றதோ அப்போதெல்லாம் நான் நேரடியாக வந்து அவதரிப்பேன் என்று நம்முடைய புனித நூலிலே பகவான் நமக்கு உறுதிமொழி தந்திருக்கின்றார். Sanatana Dharma tells us that we are all equal. There is no high, there is no low. We are all manifestation of the same divine, same God. Not only we, even animals and plants, they are all manifestation of the same divine. So we all must live in harmony, respecting each other with equal dignity. This is the food, this is the fundamentals of Sanatana Dharma.
நமது தர்மங்கள் சொல்கின்றது, நாம் அனைவரும் சமம். இங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேற்றுமையே இல்லை. ஏனென்றால் நாம் அனைவருமே கடவுளுடைய பரிணாமமாக இருக்கின்றோம் என்பதுதான் சனாதன தர்மத்தின் இறுதியான செய்தி. அதனால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் மதிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் சனாதனம் நமக்கு அறிவுறுத்துகின்ற செய்தி. In Sanatana Dharma, there is no concept of other. There is nobody outside. Even those who do not believe, we do not say that no, you are out. We all say we are all one family. This is Sanatana Dharma. Sanatana Dharma does not believe that you must worship only this God, no other God. Sanatana Dharma does not say that if you do not worship my God, you are either kafir, you are pagan, you are heathen. Sanatana Dharma does not say it. Sanatana Dharma believes in equality of all. சனாதன கோட்பாட்டுக்கு வெளியே யாருமே இல்லை. நம்பாதவர்களும் கூட நம்முடன் சேர்ந்து கொள்கின்றார்கள் என்பது சனாதனத்தின் நிலை. நாம் அனைவரும் ஒரே குடும்பம். கடவுள் என்னுடைய கடவுள் மட்டும்தான் கடவுள், வேறு கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற தன்மை இங்கே இல்லவே இல்லை. பேய் என்றோ காபிர்கள் என்றோ அடுத்தவர்களை அடுத்த வழிபாட்டுக்காரர்களை சொல்லுகின்ற எங்கும் விஷயம் இங்கே சனாதனத்தில் இல்லவே இல்லை. சனாதனம் தான் சமத்துவம், சமத்துவம் தான் சனாதனம். We know that our country, Bharat, is a creation of Sanatana Dharma. It is Sanatana Dharma, it is this principle, this Dharma that we are all one. We may be speaking different language, we may all be wearing different dresses, our food habits may be different, our dresses may be different, our language may be different. We may be worshipping different gods, but we are still member of one family. That is the family of Sanatana. பாரதம் சனாதன தர்மத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் ஒன்றுதான். நாம் பல பாஷைகளை பேசலாம், பல உடைகளை அணியலாம், பல உணவு பழக்கங்கள் இருக்கலாம், பல வழிபாட்டு முறைகள் கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தின் இறுதியான முடிவு. It is Bharat. Bharat is the only country where people of different religion in different parts of the world, whenever they felt threatened there, they came to Bharat and Bharat welcomed them. Bharat is the only country in the world where all the faiths, all the religions of the world coexist. No other country in the world can claim to be as inclusive, as all accepting as Bharat is. And it is primarily because our Sanatana Dharma that we are all one and the same. We are all equal. பாரதம் ஒரு நாடு மட்டும்தான். வேறு நாடுகளில், வேறு அந்நிய நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட மக்களை கையேந்தி வரவேற்று ஏற்றுக்கொண்டது. எல்லா மதங்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோட்பாடு உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான் இருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய சனாதன தர்மம் தான். We must remember that how was the situation when Lord Narayana himself has to appear, has to take avatar as Ayya Vaikuntha. How was the situation? If we look at the situation prevailing in this country, including this part of Bharat, in early 19th century,
when Ayya manifested, our society was divided. We were divided in caste, low caste, high caste. Some of our brothers and sisters were treated low. They were not allowed access to temples. This was a decline in Sanatana Dharma. This is not Sanatana Dharma. At the same time, the British, when they came and they captured this country, a large number of British missionaries came and they started forcibly converting our people, forcibly believing that, telling us that our dharma is bad, our gods are bad, using all bad words through pamphlets, through books, through campaigns, even by using military force. They started converting the people. We know that 1806, 10th of July, in Vellore there was an uprising. And in that uprising, when our soldiers, they revolted against this actions of missionaries, at the time, more than 1,000 of our soldiers were killed. So, Sanatana Dharma was in trouble from within, through discriminations in the society, and through external forces who came and tried to tell us that our dharma is bad, our deities, our gods are bad, and they started forcing us to change and convert. So this Sanatana Dharma was in real trouble, real crisis. It was in that situation that Lord Narayana appeared as Ayya Vaikuntha to save the society, to save the Dharma, to teach the lessons of equality. We are all brothers and sisters. No one is up, no one is down. No one is high, no one is low. We are all equal. We are all brothers and sisters. This is to teach this nation, to give this message. Lord Narayana himself appeared. 19ஆம் நூற்றாண்டுகளிலே சனாதனம் சற்று சீன திசையிலே இருந்தது. ஜாதி உயர்வு தாழ்வுகள், பிறப்பால் ஜாதி வேற்றுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் என்ற ஒரு சூழ்நிலை. சில சகோதரர்கள் கோயிலுக்கு கூட அனுமதிக்கப்படவில்லை என்ற நிலை இப்படித்தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் இதை நாட்டை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கூடவே கொண்டு வந்த மிஷனரிகள் மதமாற்றத்தை நம்மிடமே திணித்து நம் தர்மம் மோசமானது, நம்முடைய கடவுள்கள் மோசமானவர்கள், மோசமான கலாச்சாரம் என்று பிரச்சாரத்தின் மூலமும் பட்டாள சக்தியையும் பயன்படுத்தி மதம் மாற்றம் என்கின்ற ஒரு பெரிய கொடுமையை திணித்தார்கள். 1856 வேலூரிலே புரட்சி ஏற்பட்டது. மிஷனரிகளை எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பு மூலமாக கிட்டத்தட்ட நமது சகோதரர்கள் 1000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சனாதனத்துக்கு 2 வகையான பிரச்சனை. உள்ளே இருந்து ஏற்றத்தாழ்வுகள் என்ற பிரச்சனை, வெளியே இருந்து வந்த ஆங்கிலேய மிஷனரி சக்திகள் என்ற பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் நாராயணர் ஐயா வைகுண்டராக இந்த மண்ணிலே அவதரித்தார். அவர் அவதரித்ததின் நோக்கம் நாம் சகோதர சகோதரிகள் என்ற உண்மையை கற்பிப்பதற்கும் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற செய்தியை சொல்வதற்கும் அவருடைய அவதாரம் வழிகோலியது என்பது உண்மை.
During those days, in British Parliament, if you read the debates and discussion in British Parliament, 2006-7 up to 2013, the debates in British Parliament, they were all full of condemnation of Hindus, full of condemnation of Sanatana Dharma. All bad things were being talked and told in British Parliament. At the time there was one Claudius Buchanan. Claudius Buchanan, he moved a proposal that here the Hindus must be forcibly converted. If you read those debates, you feel hurt, deeply hurt. We were not that bad. There were social discrimination, bad practices. This had to be eradicated, but our dharma was not bad. But they tried to present us as evil. They put us in a very bad light. It's very, very painful. அந்த காலத்திலே பிரிட்டன் நாடாளுமன்றத்திலே நடைபெற்ற விவாதங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய நாட்டை பற்றி, நம்முடைய மதத்தை பற்றி 1906 முதல் 1913 வரை நடந்த காலகட்டத்திலே அவற்றை எல்லாம் வாசிக்கும் போது உண்மையிலே மிகவும் மனவேதனை ஏற்படும். நம்முடைய நாட்டை இந்துக்கள் எல்லோரும் முழுமையாக மதம் மாற்றப்பட வேண்டும் என்பது அந்த காலகட்டத்திலே நடந்த வாதமாக இருந்தது. அதை மட்டுமல்ல, இந்துக்கள் அனைவரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற வேண்டும் என்பது போல வாதங்கள் எல்லாம் இருந்தது. நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் அவை கடையப்பட வேண்டும் என்பது நம்முடைய முயற்சியாக இருந்தது. ஆனால் நம்முடைய தர்மம் என்றைக்கும் மோசமானதாக இருந்ததே அல்ல. ஆனால் தர்மத்தை நிந்திக்கின்ற விஷயங்களை அந்த கால பாராளுமன்ற விவாதங்களிலே நடத்தினார். அவற்றை வாசிக்கும் போது உண்மையிலே மனதில் பெரிய வேதனை தோன்றுகின்றது என்ற சூழ்நிலை. There were some members of the British Parliament, a few of them, like Warren Hastings. Warren Hastings was our Governor General, India's Governor General, the first Governor General. Thomas Munro was Governor of Madras. He was also Governor General. They spoke, they said that Indian civilization is far better than European civilization. They said that Sanatana Dharma is much better than European Dharma. Don't discredit them, don't demonize them, but they were a small minority. They could not prevail, and then the whole force of the British government was let loose on this country to evangelize this country. They passed laws. They made laws in 1813. 1813, the British Parliament made a law. They called India Charter Act 1813 to evangelize India. They said it is the duty of the British government to evangelize India. And then the evangelization process began with the money, with the taxes collected from our people. All the evangelists' salaries, their wages, their publications, their expenses were borne by the taxes collected from our people by the British. So it was a very, very atrocious time, very bad time. And it was in that background that Ayya Vaikuntha appeared to save the society. எல்லா பிரிட்டிஷ்காரர்களும் அல்ல, வெறு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்கள், மன்றோ போன்றவர்கள் எல்லாம் சனாதன தர்மம் மோசமானதல்ல, இந்த நாடு நம்முடைய கலாச்சாரத்தை விட நம்முடைய தர்மத்தை விட சிறந்த நாடு என்பதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் மிக சிறிய எண்ணிக்கையில் இருந்ததனால் அவர்களுடைய
சொல்லாமல் நசுக்கப்பட்டது, அது வெளியே தெரியாமல் போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆங்கிலேயர்கள் 1813 சட்டம் இயற்றி இந்த நாடு முழுக்க கிறிஸ்தவமயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே நம்ம நாட்டு மக்களிடமே வரி வாங்கி, நம்ம நாட்டு மக்களிடமே வரி வசூல் செய்து, அந்த பணத்தை கொண்டு வாரியார்களுக்கு சம்பளம் கொடுத்தார்கள், அந்த புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட மிக கொடுமையான ஒரு காலம் அது. அந்த காலகட்டத்தில் தான், அந்த கால சூழ்நிலையிலிருந்து, அந்த கொடுமையிலிருந்து மீட்பதற்காகத்தான் மகாவிஷ்ணு ஐயா நாராயணராக, ஐயா வைகுண்டராக இங்கே அவதாரம் செய்தார். I am very delighted and happy that we are now propagating, we are now publishing the teachings, the prophecies of Ayya, Akilithirat Yamanari, the holy book. I believe that this book must be in every home, must be in every school, must be in every hand. Because this book is not only for us, it is for the whole world. I believe firmly that in the world that we are living today, so divided world, war going on, violence all around, the only way forward, the only way to save the world, the only way is Ayyavadi. நூல்களை அச்சடித்து வெளியிட ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புத்தகம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்ல வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் செல்ல வேண்டும், ஒவ்வொரு கல்வி நிலையங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் செல்ல வேண்டும். இந்த நூல் நமது நாட்டுக்கு மட்டும் முக்கியமானது என்பதல்ல, முழு உலகமே இன்றைக்கு வன்முறையிலே இருக்கின்றது. வன்முறையிலே இருந்து காப்பாற்ற ஒரே வழி ஐயாவுடைய வழிதான் என்பதை இங்கே தெளிவாக சொல்கிறேன். This holy book, it should be part of every day reading. As we read Tirthuram for learning what is good, what is bad, how we conduct ourselves. Akilithirat Tiruvira, as we are having it today, we should follow what Ayya has taught us. இந்த தோறும் வாசிக்கப்பட வேண்டும். எப்படி திருக்குறளானது நமக்கு நல்லது கெட்டது என்று உண்மைகளை சொல்கின்றதோ, அதை போல நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய நண்பர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாளை ஐயாவுடைய அகிலத்திரட்டு வாசித்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஒரு உறுதிமொழி எடுத்து நம்மோடு மட்டும் இருக்காமல் நம்முடைய நண்பர்களுக்கும் பிறருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கின்றது. அதற்காகவும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதை மனப்பாடம் செய்து அந்த கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். Read parts of this holy book. I have not read this fully, but I have read some parts of it. And there Ayya had told that Kali Yuga will end. There will be end of Kali Yuga and there will be rise of Dharma Yuga. I think now the time has come. The Kali Yuga is now going to end. And to make this Kali Yuga end and rise of the Dharma Yuga, where we are all brothers and sisters, real-life brothers and sisters of the family. Our country, Bharat, is being led by
and Ayya Vaikunthar Devati, Prime Minister Narendra Modi, who believes in the teachings of Ayya Vaikunthar and he is taking the country forward, trying to end the Kali Yuga. I think the end of Kali Yuga is in sight, it is not far off. And it is all of us our duty. We are all servants and soldiers of Ayya. It is our duty wherever we are. It is our duty to promote the teachings and see that the Kali Yuga ends and Dharma Yuga rises again. படித்ததில்லை, ஆனால் சில பகுதிகளை படித்திருக்கின்றேன். ஐயா சொல்கிறார், கலியுகம் அழியும், தர்மயுகம் எழும் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அந்த நாள் வந்துவிட்டது. கலியுகத்தை அழித்து தர்மயுகத்தை ஸ்தாபிக்கின்ற பணியிலே ஐயாவின் பின்பற்றாளராக, ஐயாவின் டிவோட்டியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினை தர்மயுகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாம் அனைவரும் இந்த நூலை எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டுமோ படித்து அந்த செய்திகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற சூழலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். In our country, never. There was a leader, a prime minister, who had such deep understanding of Bharat, who had such deep understanding of Sanatana Dharma. And with that deep understanding, he is now taking the country forward with the principle, including everyone, all the 140 crore people of this country, for the benefit, for the rights of all, rising above caste, creed. For the first time, we have a national leader who is truly following the teachings of Ayya and taking the whole country together without any discrimination. Sabka saath, sabka vikas. Elloru kaalo. That is the principle which we should follow. Thank you. Let us remember that. இப்படி ஒரு தேசிய தலைவர், தர்மத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் ஆழமாக தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட தலைவர் நம் நாட்டை வழிநடத்தவில்லை. இன்றைக்கு 140 கோடி மக்களையும் ஒரே இனமாக, ஒரே மனிதர்களாக ஐயா எப்படி சொன்னாரோ அந்த ஐயா வழியிலே அமைந்து இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய வேற்றுமையை கடந்து எல்லோருக்கும் சேர்த்து எல்லாமான வளர்ச்சி, சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற கோஷத்தோடு இந்த நாட்டை உலகத்திலே முன்னணிக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர். Deeply appreciating and thankful to the International Ayyavadi Service Foundation, which has been carrying the message across the world, message of Ayya. I was happy, I am very happy to lay the foundation of Ayya on a research institution to study more deeply the teachings of Ayya, to spread his message in the context of modern world as it is today. I am sure that International Ayyavadi Service Foundation, which has been doing so well, it will continue to serve the humanity, continue to serve the Sanatana Dharma with greater energy and greater spirit, greater enthusiasm. And it is duty of all of us to support them, to help them in their endeavor. இந்த நேரத்திலே நான் இந்த ஐயா வழி அகில உலக மக்கள் இயக்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கு வந்து இந்த அடிக்கல் நாட்டி ஆராய்ச்சி மையம் என்ற ஒன்றை இங்கே கட்ட இருக்கின்றார்கள். அதற்கு
எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நான் நன்றியோடு இருக்கின்றேன். இந்த ஆராய்ச்சி மையமானது ஆழ்ந்து படிப்பதற்கும் அதை பரப்புவதற்கும் உலக அளவிலே வேலை செய்ய வேண்டும், உலகிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். நம் ஒவ்வொருவருடைய கடமை என்னவென்றால் இந்த இயக்கத்திற்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து இவர்கள் இன்னும் சக்தியோடும் உணர்வுபூர்வமாகவும் ஐயாவின் செய்தியை உலகமெங்கும் கொண்டு சென்று உலக அமைதியை தர்மயுகத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாகும். On this auspicious day, I once again urge every one of us to take the pledge to follow his way, to follow his teachings. And with his blessings, which I am sure Ayya's blessings will always be with us, we will take this world forward, we will take his blessings forward and make this world a beautiful place. With this wish, this desire, I once again thank all of you for making this event happen, for taking the message of Ayya so seriously, for taking it forward. I wish you the very best. Varga Bharadam, Ayya Undu. இன்றே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும், ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். ஐயாவுடைய வழியை பின்பற்ற, அதை பரப்ப, உலகெங்கும் கொண்டு செல்ல நாம் வேலை செய்வேன் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும். இதற்கு ஐயாவுடைய ஆசி எப்போதும் நமக்கு கூடவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு அழகான உலகமாக, அமைதியான உலகமாக வாழ்வதற்கு இது ஒன்றுதான் வழி என்பதனால் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த விருப்பத்தோடு உங்கள் முன்னே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி ஐயாவுடைய புகழ் உலகெங்கும் ஓங்கட்டும் என்று சொல்லி ஐயா உண்டு என்று சொல்லி நிறைவேற்றுகிறேன். Thank you, sir. Thank you so much. ஆண்டவர் யாவையிலே எண்ணிடுவார், அதோ வந்தார் என்பார், அவரிலே எண்ணிடுவார். இப்படியே சூட்சம் அதிகமும் எடுப்பேன், எப்படியும் உள்ளறிவோர் இணையறிவார் மாமுனியே என்று சொன்னது போல ஐயாவின் அன்பு பிள்ளை நமது ஆளுநர் ஐயா அவர்கள் நாராயணனின் வைகுண்ட அவதாரத்தை கண்டு இங்கு வழிகாட்டுவது ஒட்டுமொத்த ஐயாவின் மக்களும் நன்றிகளையும். அடுத்தபடியாக நன்றி உரையாற்ற திரு சுரேஷ் ஐயா செக்ரட்டரி IASF அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வானிற்குள் உதித்து வையற்று வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமுனியின் பேரருள் கிருபையினால் அற்புதமாக இங்கு இந்த அவதாரத்தின ஐயாவின் திரியேடு அவதாரம் ஐயாவுக்கு திரியேடு என்ற உதய தினமான அன்று அற்புதமான இந்த திரியேட்டை நமக்கு அள்ளி பருகுவதற்காகவும் ஞானத்தை வழங்குவதற்காகவும் ஐயா வைகுண்ட பரம்பொருள் நம் மனதிலிருந்து இந்த செயலை செய்ததற்காக ஐயாவுக்கு ஐயாவின் அடிதால் பணிந்து நன்றியை முதல் பாராட்டுகின்றேன். மேலும் நான் சிறிய தான் ரொம்ப பேச முடியாது. மேலும் ஐலத்திரத்தில் ஐயா அற்புதமாக 3 செய்தியை சொன்னாங்க. மனு நீதம், ராஜ நீதம், தெய்வ நீதம். இந்த 3 நீதத்தில் அற்புதமாக ஐயாவின் யுவதர்ம செய்தியை கொண்டு செல்வதற்கெல்லாம் இங்கே மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் சான்றோர்கள் கண்களிலும் இந்த பணியை செல்வதே செய்கின்றோம். இதை எல்லாம் சொல்வார்கள் மனு நீதம் என்று சொல்வார்கள். இறை பணியை இறைவன் சொன்னபடி செய்கின்றவர்கள் மனு நீதமாக கூறப்படுகின்றது. அப்படி மனிதர்கள் அவர்கள் செய்யும் கடமையை செல்வதே செய்கின்ற வேளையிலே நம்மளை ஆட்சி செய்கின்றவர்கள் அற்புதமாக நம்மளை இன்று தமிழ்நாட்டிலே ஆட்சியும் மேதகு ஆளுநர் அவர்கள் அற்புதமாக வைத்திருக்கின்றார். மனிதன் அற்புதமாக வாழ்கின்ற பொழுது நம்மளை ஆளுகின்றவரும் நம்மளை போலவே அற்புதமான ஐயாவின் சிந்தனை கொண்ட உள்ளமான
ஐயாவின் யுவ தர்மத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காக இந்த மேடையிலே அற்புதமாக வைத்திருக்கிறார். அப்போ ஐயா சொன்ன நீளத்தில் மன்னன் தவறவில்லை. மன்னனாக இப்பொழுது நம்மளோடு அற்புதமாக கிரீடத்தை ஏற்றுக்கொண்டு நாராயண தாமே வைகுண்டம் என்ற ஒரே மொழியோடு நம் விட்டிருக்கின்றார். இந்த யுக செய்தியை மக்களுக்கு சொல்லும் மன்னருக்கு நாம் ஒரு நன்றி பாராட்டுகின்றோம். அடுத்தபடியாக இங்கே வீட்டிருக்கின்ற அன்பு கொடுச்சவர்கள் யாராவது எல்லாருமே சகோதரர்கள். நமக்கெல்லாம் இறைவன் தான் தகப்பன். ஐயா சொன்னாங்க, நாமெல்லாம் சகோதரர்கள் என்றால் நமக்கு தகப்பன் இந்த உலகத்தில் நாராயணன் மட்டுமே. நாராயணன் பிள்ளையாக நாம் இருக்கின்றோம். நாம் அவரின் செய்தியினை, இந்த கலியுக செய்தியினை இந்த உலகிற்கு பறைசாற்றுகின்றவர்கள் சான்றோர் என ஐயா பெயரிட்டார். நமக்கு என்ன பண்ணிட்டாரு? சான்றோர். ஏன்னா இறைவனின் ஞானத்தை மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் இடத்தில் யார் இருக்கின்றார்களோ அவன் சான்றோர் என வழங்கப்பட்டார். அப்படி இங்கே வீட்டிற்கும் அன்பர்களுக்கும் இந்த அகிலத்திற்கு அம்மானையை இந்த உலகையே கொண்டு செல்வதற்காக பாடுபட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும், மேலும் இந்த மண்டபத்தை நமக்கு தந்த ஒரு ஐயா, ஏன்னா ஐயாவுடையாங்க பல இன்னும் நமக்கு உதவி இருந்தார்கள், அவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இப்படி அகிலத்திற்கு அம்மானுக்கு இந்த சான்றோர்கள் பெண்மணிகளுக்கும் எல்லோருக்கும் ஐயாவின் பேரருள் கிருபையினை என் நெஞ்சிலே சுமந்து இந்த சான்றோர்கள கண்மணிகளோடு அகில உலக ஐயாவை சேரும் நண்பர்களின் நெஞ்சிலே ஐயா இருந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். ஐயா அவர்களே, அன்பு பொது சொந்தங்களே, எப்படியும் வாழ்வது வாழ்வது என்பதே வாழ்க்கை. எனவே ஐயா வகுத்து கொடுத்த கொள்கை கோட்பாட்டின்படி வாழ்வோம், செயல்படுவோம், தரமிக வாழ்வோம். அடுத்தபடியாக நாம் நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஐயா வைகுண்ட பரம்பொருளுக்கு நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக அகில விருத்தத்தோடு தேசிய கீதம் பாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். மக்களே